வணக்கம். நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு என்னோட வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கிற இந்த ராசி பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா நிறைய பேர் உண்மையான ஜோதிடர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதை பற்றி கேட்பாங்க. எப்படின்னா, நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் போனால் உங்கள் ஜாதகம் நீங்கள் கொடுத்த டைமை அவர் பார்த்து ஒரு ஹாரோஸ்கோப்பை ஒரு ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜாதகத்தில் இருக்கிற லக்னத்தை அவர் ரெக்டிஃபை பண்ணணும். சரியாக உண்மையான லக்னம் எது என்னட்டு அவர் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நடக்கிற பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடந்திருக்கு அது எல்லாமே அவரே சொல்லி அந்த லக்னத்தை அவர் கண்டுபிடிச்சி தான் அவர் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். யார் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கிற அந்த பழைய விஷயங்களை ஒரு 4-5 விஷயங்கள் சொல்லுவாங்களோ அவர் தான் உண்மையான ஜோதிடர். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே தசை இருக்குது. தசை விம்சோத்திர தசைன்னு சொல்லுவாங்க, யோகினி தசைன்னு சொல்லுவாங்க, சர தசை. இது எல்லாமே அப்ளை பண்ணணும். பிரஷ்ன குண்டலி பார்க்கணும், கைரேகை எல்லாமே பார்க்கணும். லாஸ்ட்டில் இது கொடுக்கும்போது, ரெமெடிஸ் கொடுக்கும்போது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இங்கே இப்போ நீங்கள் புருஹத் பராசர ஓரசாஸ்திரம் பார்த்தா அங்கே என்னென்ன பூஜைகள் என்னென்ன யந்திரங்கள் பற்றி இல்லை. வெறும் தானம் மந்திர ஜப்பம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுதான் அவர் சஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு வேளை ஒரு பூஜை இருக்குன்னா அது எந்த கிரந்தத்தில் இருக்கிறது அவர் சொல்லணும். ஸோ இங்கே இன்னொரு ஃப்ராட் நடந்துட்டுருக்கு. என்னென்னா நியூமராலஜி, டேரட் கார்டு, ருத்ராட்சம், ஜெம்ஸ்டோன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஜோதிடத்தில் இல்லை. என்னென்னா இப்போ ட்வின்ஸ் இருப்பாங்க. ட்வின்ஸுக்கு ஒரு 5 minutes 2 minutes டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவரோட வாழ்க்கை எப்படி சொல்கிறது? 2 பேரோட வாழ்க்கை அப்படியே இருக்குமா ஃப்யூச்சரில்? கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஜோதிடத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் அந்த ட்வின்ஸ் ஜாதகம் பார்க்குறதுக்காக சிஸ்டம்ஷம் பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு ஜோதிடம் தெரிஞ்சு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஜாதகம் பார்க்கணுமுன்னா நீங்கள் பைரவி ஹாஸ்டலில் நீங்கள் புக் பண்ணுங்கள். ஸோ இங்கே உங்கள் ஜாதகத்தை இந்த சயின்டிஃபிக்காக நாமே ஃபாலோ பண்ணுவோம். சயின்டிஃபிக்காக பார்த்து உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்போம். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் என்னென்ன நடக்கலாம் என்னட்டு நாம் பார்த்தா, நான் மந்திரேஸ்வரன் எழுதியிருக்கிற அந்த பலதீபக கிரந்தத்தில் இருக்கிற அந்த ரூல்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இங்கே கோச்சார பலாத்தியாயம்னு இருக்குது. ஸோ அங்கே நம்ம ராசி பலம் எப்படி பார்க்கணுன்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த சிம்ம ராசியிலே பிறந்தவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் என்னென்னா, 100% திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, டிஸ்டர்பன்சஸ், செப்பரேஷன் வரைக்கும் போகலாம். நிறைய பேருக்கு அன்எக்ஸ்பெக்டடாக சண்டைகள் நடந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது வெறும் நம்ம கோவிலுக்கு போகிறது, யந்திரம் வாங்குறது, தாயத்தை கட்டுக்கிறது, இந்த மாதிரி ரெமிடிஸ் இல்லாமல் சைக்கலாஜிக்கலாக நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணிதான் ஆகணும். எப்படின்னா, நிறையா பேருக்கு இந்த சண்டை வர்றதுக்கு காரணம் கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் எப்படி பண்ணணும் அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணால் தான் இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இந்த ராசியில் பிறந்தவருக்கு நவம்பர் மாதத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, சதுர்த்த பாவம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவருக்கு வீடு வாங்குகிற யோகம், ப்ராப்பர்ட்டி வாங்குகிற யோகம், லேண்ட் வாங்குகிற யோகம். ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் நீங்கள் நவம்பர் மாதத்தில் பார்ப்பீங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர். 2வது வீடு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால சடன் கெயின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஃபைனான்ஷியலாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால், நீங்கள் பிஸ்னஸில் இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. யார் புதுசான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கீங்களோ, ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அவருக்கு எல்லாமே இது ரொம்ப நல்ல டைம். கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். இது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் ஜாப் யார் தேடிட்டு இருக்கீங்களோ அவர் எல்லாருக்குமே நல்லது. யார் புதுசான ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ, இருக்கிற ஜாப் விட்டுட்டு இதை விட ரொம்ப நல்ல ஜாப் இங்கே தேடிட்டு இருந்தால் அவருக்கு ரொம்ப நல்லது. அங்கே ப்ரோக்ரெஸ் இருக்குது, சக்ஸஸ் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரலாம். இது எல்லாமே சிம்ம ராசியில் பிறந்தவங்க. அந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க ஜென்ரலாகவே கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காக இருப்பாங்க. அவருக்கு கொஞ்சம் ஈகோ அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் அதை சைக்கலாஜிக்கலாக உங்களை நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் உங்கள் லைஃப்பில் தடைகளே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிங்க. அஷ்டம பாவத்தில் இருக்கல சேட்டர்னால் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே உங்களுக்கு டிஸ்பியூட் இருந்தால் சரியாகிக்கலாம். இதுக்கு எல்லாமே வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, சப்தம் பாவத்தில் ராகு இருக்கிறதுனால
இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன, அவர் சோஷியல் மீடியாவில் யாராவது நீங்கள் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருந்து அவருக்கு வந்து ஃபேம் கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் வச்சுருந்தாலும் கூட அங்கே உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏறலாம். அது இல்லாமல் அங்கே வந்து இம்மிடியட் ப்ரோக்ரஸ் உங்களுக்கு வரலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கணும், ஒரு ஜாதகம் வந்தால் அந்த ஜாதகத்தில் லக்னம், பாத லக்னம், சந்திர லக்னம், சூரியலிங்கம் எல்லாமே பார்த்து எந்த பிரச்சனை நீங்கள் இருக்கீங்களோ, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கல்யாணம் பற்றி நீங்கள் கேட்டால் அங்கே கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்து, உபபாத லக்னம் பார்த்து, பஸ்ட குண்டலி பார்த்து, உங்கள் கைரேகையை பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். இது எல்லாமே கொடுக்கறதுக்கு டைம் வேணும். ஸோ அவர் டெடிக்கேஷன் இருக்கணும். அது எல்லாத்துக்கும் விட்டு அவருக்கு வந்து இன்ட்யூஷனல் பவர் இருக்கணும். அந்த ஜோதிடருக்கு வந்து சும்மாவே நான் படித்த ஜோதிடர் ஆக முடியாது. அப்படி அவர் சொல்லணும்னா நீங்கள் டைம் கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் அவருக்கு இன்ட்யூஷனெல்லாம் அந்த ப்ரெடிக்ஷன் வரும். சும்மா நான் பணம் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கன்ற மாதிரி இல்லை. ஸோ அப்படி பார்க்கணும்னா நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜாதகம் பார்த்து நான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்கேன்.